அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாத காலப்பகுதிக்குள் மின்சார கட்டணம் உயரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மின்சார கட்டணம் 6.8% உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை மின்சார சபை 7.2 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களுக்கு 3வது கட்டண திருத்தத்தை கோரிக்கையாக விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது நட்டத்தில் இயங்குவதாக கூறப்படும் இலங்கை மின்சார சபையினால் மின்சார கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கும் முயற்சிகளை தான் முன்னெடுத்த போது ஜேவிபி சார்ந்த ஊடக மிரட்டல்களால் அவை தடைப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். தற்போது கொழும்பில் இல்லம் ஒன்றை பெற்றுள்ள நிலையில் அதன் திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்படுவதுடன் தனக்கு மருத்துவ சிகிச்சைகளை பெற வேண்டியுள்ளதால் தற்போதைய அரசை இல்லத்தில் தாங்குவதற்கு 2 மாத கால அவகாசம் கோரியிருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்கும் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டமை உட்பட சமகால நிலைமைகள் சம்பந்தமாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படாததால் பல திட்டங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை மிகுதிப்படுத்தப்படுவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் திருடுவதில்லை என்றும் பலநோயா பாலத்தால் மட்டும் 2 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தப்பட்டதாக அமைச்சர் கூறியுள்ளார். அத்துடன் அமைச்சர்கள் பணம் கேட்டு தேடி வருவதில்லை என்பதால் ஒப்பந்தக்காரர்கள் சுதந்திரமாக வேலை செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மொனராகலையில் பலநோயாவின் மீது அமைக்கப்பட்டுள்ள இரும்பு பாலத்திற்கு பதிலாக புதிய பாலம் கட்டும் பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த பாலம் அடுத்த ஆண்டு டிசம்பரில் பொதுமக்களுக்கு திறக்க திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 41 அதிகாரிகள் கடந்த ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்க தவறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 41 அதிகாரிகளில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர், பல ஆளுநர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், தூதர்கள், மூத்த ராஜதந்திர ஊழியர்கள் மற்றும் நீதிபதிகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவை கோடிட்டு இந்த செய்தியை ஆங்கில செய்தித்தாள் ஒன்று வெளியிட்டுள்ளது. இதேவேளை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அறிவிக்காதவர்களின் திருத்தப்பட்ட பட்டியலின்படி முன்னாள் அமைச்சர் ஒருவர் 6 முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களும் அடங்குவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் 4 முன்னாள் ஆளுநர்களும் இந்த பொறுப்பிலிருந்து தவறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் 2025ஆம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்புகளை லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருளை பயன்படுத்திய நிலையில் வாகனம் செலுத்துவோரை தடுக்க அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நடைமுறையின்படி போதைப் பொருளை பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படுவோரை சோதனையிடுவதற்கும் வழக்கு தொடருவதற்கும் போலீசார் மற்றும் மருத்துவ அதிகாரிகளுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட உள்ளன. இது தொடர்பான வர்த்தமானியும் 2025 செப்டம்பர் 4ஆம் திகதியன்று வெளியிடப்பட்டுள்ளது. புதிய விதிகளின் கீழ் வாகனத்தை செலுத்தும் ஒருவரின் இயல்பற்ற நடத்தை, உடலசைவின் மாற்றங்கள், அசாதாரண கண்பார்வை நிலை அல்லது அவரின் ஆடை உட்பட்ட விடயங்களை மையப்படுத்தி போதைப்பொருள் உட்கொண்டதாக நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு போலீஸ் அதிகாரி அவரை சோதனையிட முடியும். இதன்போது போலீஸ் அதிகாரி ஒருவரால் முதற்கட்ட உமிழ்நீர் பரிசோதனையையும் நடத்தலாம். இதேவேளை புதிய விதிகளின்படி மருத்துவ அதிகாரிகள் தங்கள் பரிசோதனையின் ஒரு பகுதியாக இரத்தம் அல்லது சிறுநீர், உமிழ்நீர் அல்லது பிற உடல் திரவங்களின் மாதிரிகளை குறித்த சாரதிகளிடம் கோருவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை கந்தர போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பொருட்களை வாங்கியதாக குற்றம் சுமத்தி போலீஸ் சர்ஜன்ட் ஒருவரை மாத்தறை ஹம்மாந்தோட்டை குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. 2024ஆம் ஆண்டு குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவருடைய வங்கி அட்டையை குறித்த போலீஸ் அதிகாரி தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த அட்டையின் உரிமையாளர் தானே என்று கூறி கடைகளிலிருந்து பொருட்களை கொள்வனவு செய்ய அட்டையை பயன்படுத்தியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
யாழ் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கச்சாய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை 11 மணியளவில் கொடிகாமம் கச்சாய் வீதியில் இடம்பெற்றுள்ளது. அதாவது குடும்ப பெண்ணும் அவரது உறவுமுறையான இளைஞர் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் கச்சாய் வீதி ஊடாக கொடிகாமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை அதே திசையில் சட்டவிரோத மணல் ஏற்றிக்கொண்டு சென்ற உளவு இயந்திரம் மோட்டார் சைக்கிள் மீது மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தை ஏற்படுத்திய உளவு இயந்திரம் தப்பி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்விபத்தில் கெட்பேலி மேற்கு மிருசுவிலை சேர்ந்த நந்தகுமார் ஜெயலட்சுமி என்ற 46 வயதுடைய குடும்ப பெண் உயிரிழந்துள்ளார். தற்போது உயிரிழந்தவரின் சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மரத்தில் தொங்கிய நிலையில் பெண்ணின் சடலம் நேற்று அதிகாலை மீட்கப்பட்டதாக வட்டவளை காவல் நிலைய பொறுப்பதிகாரி சந்தன கமகே தெரிவித்தார். வட்டவளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட குயில்வத்த பகுதியை சேர்ந்த கண்ணன் மணிராணி என்ற 62 வயதுடைய பெண்ணின் சடலமே இது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. தங்களது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தில் குறித்த பெண் தனது சேலையில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்ததாக தோட்ட தொழிலாளர்கள் வட்டவளை காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் வட்டவளை காவல்துறையினர் சடலத்தை மீட்டனர். இது கொலையா அல்லது தற்கொலையா என்பதை தீர்மானிக்க ஹெட்டட் காவல்துறை புலனாய்வு குழுவின் உதவியுடன் பல பிரிவுகள் வழியாக விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர். குருநாகல் இப்பாகமுவ ஜஹல்ல பகுதியில் உள்ள மதகு ஒன்றில் அருகில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞரின் சடலம் கோகரெல்ல போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இப்பகமுவ பபுலுவ பகுதியை சேர்ந்த 21 வயதான இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞன் நேற்று இரவு முதல் காணவில்லை என்று இன்று காலை முறைப்பாடு கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். விலங்கு பண்ணையில் தொழிலாளியாக பணிபுரிந்த அந்த இளைஞர் நேற்றிரவு தனது பணியை முடித்து வீடு திரும்புகின்றேன் என்று குடும்பத்தினருக்கு அறிவித்த போதிலும் இரவு 10 மணிக்கு பிறகும் அவரிடமிருந்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று குடும்பத்தினர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கோகரெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள ஆண்கள் கழிப்பறைக்குள் இருந்து ரூபாய் 18.47 மில்லியனுக்கும் அதிக மதிப்புள்ள குஷ் மற்றும் ஹலீஷ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த கழிப்பறைக்குள் சந்தேகத்திற்கிடமான பல பார்சல்கள் இருப்பதை அவதானித்த துப்புரவு பணியாளர்கள் அதனை விமான நிலைய சுங்க போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இந்த சோதனையின் போது 422 கிராம் குஷ் கஞ்சா மற்றும் 1.262 கிலோகிராம் ஹகிஷ் கஞ்சா ஆகியவற்றை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பின்னர் விமான நிலைய போலீசார் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொண்டனர். பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகள் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் பொது போக்குவரத்து அனுமதியை பெறுவது கட்டாயம் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் அம்பாறையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அனுமதி பத்திரத்திற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அதன்படி பொது போக்குவரத்து சாரதிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். சட்டவிரோதமான முறையில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 78 உள்ளூர் கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2 வாரங்களில் இலங்கை கடற்படையினர் உள்நாட்டு கடற்பகுதியில் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள், வெடிபொருட்கள் உள்ளிட்ட முறைகளை பயன்படுத்தி கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த சந்தேக நபர்கள் திருகோணமலையை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளிலும் காரைதீவு முதல் நிந்தவூர் வரையிலான கடல் பகுதியிலும் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கைதாகியுள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் குற்றச் செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான
சிறப்பு நடவடிக்கையில் இதுவரை 714 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2024-2025 ஆண்டில் 18 வயதிற்குட்பட்ட 43 சிறுவர்கள் சைபர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் உதயகுமார வுட்லர் தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டை விட 50% அதிகரிப்பு என்று ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். 2024 ஆண்டில் 18 வயதிற்குட்பட்ட 15 சிறுவர்களும் 2025 ஆண்டில் 18 வயதிற்குட்பட்ட 28 சிறுவர்களும் சைபரின் ஊடாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் அவர் கூறினார். 2024 ஆண்டில் போதைப்பொருள் குற்றங்களுக்காக 282 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். 2025 ஆண்டில் 206 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். 2024 ஆண்டில் 375 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் சம்பவம் தொடர்பாக 114 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். 2025 ஆண்டில் இதுவரை 118 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வீரமுனை 3 பகுதியில் சூட்சுமமான முறையில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினரால் முற்றுகையிடப்பட்டது. சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது சூட்சுமமான முறையில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தினை முற்றுகையிட்டனர். வீரமுனை 3 பகுதியை சேர்ந்த 25 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 60,000 மில்லி லீட்டர் கோடா கசிப்பு, 4,000 மில்லி லீட்டர் ACK சிலிண்டர் 2, ஒரு தொகை ரப்பர் மற்றும் செப்பு குழாய் என்பன மீட்கப்பட்டிருந்ததுடன் சந்தேக நபர் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. லிந்துளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தலவாக்கலை சென்ட் ஹோம்ஸ் தோட்டத்தில் இரவில் சுற்றித் திரியும் சிறுத்தையினால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தங்கள் தோட்டத்திற்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டில் வசிக்கும் குறித்த சிறுத்தை இரவில் தங்கள் வீடுகளுக்கு அருகில் இரை தேடி வருவதாகவும் தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளான நாய்களையும் கோழிகளையும் இரையாக இழுத்து செல்வதாகவும் மக்கள் கூறுகின்றனர். தற்போதைய சூழ்நிலை காரணமாக இரவில் வீட்டை விட்டு வெளியேறுவது சாத்தியமில்லை என்றும் சிறுத்தை ஏற்கனவே தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் பல நாய்களை இரையாக எடுத்து சென்றுள்ளதாகவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். லிந்துளை சென்ட் ஹோம்ஸ் தோட்டத்தில் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடித்து வேறு பொருத்தமான சூழலுக்கு அழைத்து சென்று விடுவிக்குமாறும் மக்கள் கோருகின்றனர். ஜித்துல்பவ கிரிந்த வீதியில் நேற்று காலை யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தின் மீது ஜானை ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஜானை தாக்குதலால் பேருந்து சேதமடைந்ததாகவும் ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. விபத்து ஏற்பட்டவுடன் ஓட்டுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பேருந்தை முன்னோக்கி செலுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஜானை பேருந்தை தாக்குவது பேருந்திற்குள் இருந்த ஒருவரின் மொபைல் போன் கேமராவில் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.